உயர்ந்த அதிர்வுகள், நம்மளுடைய எனர்ஜி ஃப்ரீக்வென்சி வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாகவே வந்து அவங்களுடைய அதிர்வுகள் வந்து ரொம்ப உயர்வானதாக இருக்கும். அதாவது எப்படின்னா ரொம்ப நேர்மையானவங்களா உண்மையானவங்களா இருப்பாங்க. அவங்க ஆன்மீக வாழ்க்கைக்கு வராட்டிக்கு பரவாயில்ல, அவங்களுடைய குணங்கள் ரொம்ப மேன்மையானதாக இருக்கும். ரொம்ப அதான் உண்மையும் நேர்மையும் இருக்கும். ரொம்ப உணர்வுபூர்வமாக இருப்பாங்க. ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. சொசைட்டி வந்து அவங்கள பற்றி என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க ஆன்மீகத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய வளர்ச்சி ரொம்பவே அபரிமிதமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன ஆகும், சொசைட்டிக்குள்ளே வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சொசைட்டியில் நிறைய போலித்தனங்கள், பணத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் என்ன வேணால் செய்யக்கூடிய அந்த மாதிரி மனிதர்கள் தான் இப்போ பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போது ரொம்ப ரேரான இந்த மாதிரி உயர்நிலை ஆன்மாக்கள் வந்து ரொம்ப சொசைட்டியில் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த அந்த ஆசைகள், பேராசை, அந்த பொறாமை, ஒருத்தன் அந்த காலை வாரி விடுறது, இந்த மாதிரியான குணங்கள் தான் நிறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த அதிர்வுகளால் இந்த பூமி நிறைய நிறைஞ்சிருக்கு. ஏன்னா நல்ல ஆத்மாக்கள்ங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய அதிர்வுகள் வந்து இந்த பெரும்பான்மையான அதிர்வுகளுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நெகட்டிவ் அந்த மாதிரியான அதிர்வுகள் வந்து இவங்களை வந்து ஈஸியாக பாதிப்படையும். ஈஸியாக அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அதிக கும்பல் இருக்கிற இடங்களுக்கு இவங்க போகும்போது ஈஸியாக ரொம்ப சோர்வாயிடுவாங்க, ரொம்ப களைப்பாயிடுவாங்க. அவங்களுடைய எனர்ஜியவே எல்லாரும் அப்படியே சக் பண்ண மாதிரி அப்படியே ரொம்ப ஜீரோ எனர்ஜிக்கு போயிடுவாங்க. அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஜீரோவுக்கு போயிடும். அப்போ இந்த மாதிரியான நபர்கள் முடிஞ்ச அளவு வந்து அந்த கும்பலான இடங்களுக்கு போகிறத தவிர்க்கணும். அப்படியே போனாலும் நம்ம சேனலில் இருக்க ஒரு வீடியோவில் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி நம்மளை சுற்றி அதை போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு அவங்க அந்த கும்பலான மக்கள் இருக்க இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்காது. இது எப்படின்னா இவங்களுடைய எண்ணங்கள், அதாவது எல்லாருக்குமே மைண்டோட ஃப்ரீக்குவென்சி ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அதாவது எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தருக்கு வந்து 100 தாட்ஸ் ஓடுது அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து 50 தாட்ஸ் ஓடும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இன்னொருத்தருக்கு வந்து 10 தாட்ஸ் தான் ஓடும். அப்போ இந்த உயர்நிலை ஆத்மாக்களுக்கு என்ன ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க வந்து பாஸ்ட் லைஃப்பில் பண்ண மெடிடேஷன் கண்டிப்பாக அதனால தான். அந்த மெடிடேஷன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மற்ற மக்களுக்கெல்லாம் எண்ணங்கள் ஓடும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே இவங்க போகும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. எப்படி வந்து ஒரு சூறாவளி காற்று, அதாவது மெதுவான ஒரு தென்றல் காற்று வீசும்போது நம்மளால் அதை வந்து ரசிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். அதே ஒரு சூறாவளியை வந்து கண்டிப்பாக அதில் நாமளே வந்து காண போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த வேகமான எண்ண ஓட்டங்கள் இருக்க மக்கள் இருக்க கூட்டத்தில் இவங்க போகும்போது என்ன ஆகும், இவங்களால அதை வந்து தாங்கிக்க முடியாது. இவங்க வந்து ரொம்ப களைப்பாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தேவையில்லாத எண்ணங்களையும் இவங்களுக்குள்ள நிறைய அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த தேவையில்லாத அந்த எண்ணங்களை வந்து நெகட்டிவ் எண்ணங்களை வந்து இவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க, அந்த வைப்ரேஷனை. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக களைப்படைஞ்சிருவாங்க, சோர்வாயிருவாங்க. ஸோ இவங்க வந்து அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஆசிரமங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாதிரியான மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புகலிடமாக அடைக்கலமாக ஆசிரமங்கள் வந்து இருந்தது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பரதேசம் போயிட்டாங்க, இல்லை வந்து காட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்னன்னா இதுதான், இந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் வாழ்கிறதுக்கு விரும்பாமல் அவங்க வந்து தனிமையை தேடி போகிறது. ஏன்னா நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓஷோவே இதை சொல்லுவார் நிறைய இடங்களில். நம்ம இதில் வந்து கூட்டு குடும்பமாக ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே தனியாக நம்ம விடுறதில்ல. அப்போது நமக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது அந்த கூட்டத்திலேருந்து விலகி தனிமையை தேடி போகிறது, அதுதான் ஆன்மீக பயணமாக இருக்கும். இதே வெஸ்டர்னர்ஸ் நிறைய பேர் ஓஷோ கிட்ட வந்தாங்க இல்லையா?
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு தனியா தான் தூங்க வைப்பாங்க. தனி ரூமு இந்த மாதிரி அவங்கள இண்டிவிஜுவலா தான் வளர்ப்பாங்க அவங்க பேரண்ட்ஸு. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு வந்து தெரப்பி குரூப்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா, கூட்டமா சேர்ந்து தியானம் செய்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அவங்களுடைய ஆன்மீக பயணம்ங்கிறது வந்து பல மக்களோட சேர்ந்ததா, ஒரு ஒரு கம்யூனியனா இருக்கும். அப்படின்னு ஓஷோ சொல்லுவாரு. அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஈஸியா அவங்க வளருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த மாதிரி வந்து இப்ப இந்த காலத்துல வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய விஷயங்கள் ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னா, தன் மனத படிக்கிறது முதல்ல. தன் மனத படிக்கிறது மூலமா அதாவது இந்த ஒரு பானை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். மனம்ங்கிறது ஒண்ணே தான். அது அவங்களோட மனம், இவங்களோட மனம் அப்படியெல்லாம் கிடையாது. என்ன அந்த உயர்நிலை ஆத்மாக்களுக்கு மனதுடைய ஆதிக்கம் வந்து குறைவா இருக்கும். ரொம்ப குறைவா இருக்கும். இதயத்துடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கும். இதே நார்மலான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதயத்துடைய ஆதிக்கம் சில பேத்துக்கு சுத்தமா இருக்காது. சில பேத்துக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். மனதுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மக்கள் வந்து அ அதான் சொல்றேன். ரொம்ப லாஜிக்கா இருப்பாங்க. ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க. இந்த மாதிரி. இத பத்தி நம்ம பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். நம்முடைய அ இடது மூளை இருக்கு இல்லையா? அது வந்து முதல் 3 சக்ராஸ் அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம். இது 3ஓடையும் சம்மந்தப்பட்டது. அடுத்தது வந்து வலது மூளை இருக்கு இல்லையா? அது வந்து அநாகதம், விசுத்தி, ஆக்கினை. இந்த 3 சக்கரங்களுக்கும் சம்மந்தப்பட்டது, தொடர்புடையது. அடுத்தது வந்து சகசிராரம் வந்து 2க்கும் அப்பாற்பட்டது. அதனால தான் பாருங்க, இந்த இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அநாகதம், விசுத்தி. விசுத்தி சென்டர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இல்லையா? ஸோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும். அதேபோல ஒரு அதிகம் படிக்காட்டியும் ஒரு விஷயத்த பத்தின ஞானம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு ஒருத்தர்கிட்ட நான் வந்து ஸ்பிரிச்சுவலா ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, அப்ப நான் திருவண்ணாமலையில இருந்தேன். அவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, ஆ ஒரு சகசிராரத்துக்கு நமக்கு எனர்ஜி போச்சுன்னா, அவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே வேற மாரி இருக்கும் அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் சகசிராரத்துக்கு எனர்ஜி போச்சுன்னா, 21 நாளுக்கு மேல அங்க இருக்காது, இருக்க முடியாது. அப்படி இருந்தது தொடர்ந்துன்னா, நம்மளால உடல்ல வந்து தங்கியிருக்க முடியாது. இந்த உடலால வந்து அந்த எனர்ஜி, அந்த சக்திய வந்து 21 நாளுக்கு மேல தாங்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த என்லைட்மென்ட் ஆனவங்க எப்பவுமே சகசிராரத்துல இருக்கிறதில்ல. இப்போ வந்து அவங்க வந்து பேசின இப்போ ஓஷோவையே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாமே. அவர் வந்து தன்னுடைய ஞானத்த வெளிப்படுத்தும்போது, அந்த சொற்பொழிவெல்லாம் குடுக்குறாரு இல்லையா? அப்போ வந்து அவர் வந்து புருவமத்தி இது ஆக்கினையா? ஆமா. அந்த ஆக்கினைக்கு வந்துருவாரு. அதேபோல ஒரு அ தன்னுடைய சன்னியாசிகளுடைய வேற தனிப்பட்ட முறையில தொடர்பு கொள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அநாகத சக்ராவுக்கு வந்துருவாரு. அங்கேருந்து அவங்க கிட்ட சில விஷயங்கள வந்து பகிர்ந்துக்குவாரு. ஸோ அந்த மாதிரி தான். அதேபோல ராமகிருஷ்ணர் வந்து எப்பவுமே அந்த ஹார்ட்ல தான் இருப்பாரு. ரமணர் வந்து எப்பவுமே அங்க தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட ரொம்ப ஒரு சைலன்ஸ் இருக்கும். அதிகம் பேச மாட்டாரு. அப்போ ஞானிகள் வந்து ஆ ஞானம் அப்படின்னாலே ஒரு விஷயத்த வந்து அதோட அதாவது ஒரு உச்ச நிலை இல்லையா? அதுதான் ஞானம். அதாவது மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய உச்ச சாத்தியக்கூறு வந்து ஞானம் அடைதல் அப்படிங்கிறது. அப்போ அவங்க வந்து எத வெளிப்படுத்தினாலும் அதோட உச்சபட்சத்துல போய் வெளிப்படுத்துவாங்க. அப்போ ஒரு விஷயத்த பத்தி அதே போல தான் ஓஷோவோட ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த பத்தி பேசினாருன்னா, அதோட உச்சத்த போய் தொடுவாரு. இங்க கீழ வேர் வரைக்கும் போய் தொடுவாரு. அதேபோல அதோட உச்சத்தையும் கொண்டு போய் தொடுவாரு. ஒரு விஷயத்த எந்த ஒரு டாபிக்க பத்தி பேசுறதா இருந்தாலும். அப்படிதான் ஒரு ஞானம் அடைஞ்ச மனிதர் வந்து எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்துவாரு. அவரு அந்த கருணை, அன்போட உச்சபட்ச பூத்தல் தான் வந்து கருணை. அப்போ அந்த கருணையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதீதமா இருக்கும். அதேபோல ஞானமும் ரொம்ப அதீதமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அதோட உச்சத்த போய் தொடுவாங்க. அப்போ எந்த மொமெண்ட் அவங்களுக்கு எந்த சக்ரால இருந்து அத வெளிப்படுத்தணுமோ, அத வந்து அந்தந்த சக்ரால இருந்து வெளிப்படுத்துவாங்க.
ஸோ அதனால நிறைய ஞானமடைதலை பற்றி தவறான புரிதல்கள்லாம் இருக்குது. எனக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. பட்டு அவங்க வந்து நம்மளுடைய இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால ஞானம் அடைந்த மனிதன் அப்படி இப்படி அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. பட்டு அவங்க கூட வாழ்றதுங்கிறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு குருவுக்கு வந்து ஒரு உண்மையான ஞானமடைந்த குருவுக்கு வந்து ஒரு சீடன் கொடுக்குற மிகப்பெரிய குரு காணிக்கை வந்து என்ன அப்படின்னா, தானும் அந்த குருவை போலவே ஞானம் அடைஞ்சு ஞானம் அடைகிறது தான் அந்த குருவுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை. அதனால அந்த குருவுமே அப்பதான் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. மற்றபடி நம்ம வேற எதுனாலையும் அவர் வந்து மகிழ்ச்சி அடைய மாட்டார். மகிழ்ச்சி அடைய வைக்க முடியாது. அது மட்டும்தான் மிகப்பெரிய சந்தோஷம். இதை பற்றி பேசும்போது எங்கள் சாமியை பற்றி நான் ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், நீங்களாம் வளர்றதை பார்க்கும்போது இந்த மரங்கள்லாம் எப்படி சின்ன கண்ணாக இருந்து இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது. இதை பார்க்கும்போது எனக்கு எந்த அளவு சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ஒரு குரு வந்து மகிழ்ச்சி அடைகிறது. ஏன்னா அவன் வந்து அவங்களுடைய வேலையே அதுதான். இப்போ வந்து விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் தன்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை கொடுக்க தான் விரும்புவாங்க. உண்மையான அன்பு வந்து அதை தான் பகிர்ந்துக்க விரும்பும் இல்லையா? அப்போ அப்படிதான் குரு இருப்பாங்க. என்னோட ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஞானமடைந்தவரோட வந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. வாழ்றதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, அவரை முழுமையா உள்வாங்குகிறதுக்கான அந்த உள்வாங்குற கூடிய அளவுக்கு நான் ஓப்பனாகவும் அவர்கிட்ட இருந்தேன். அதனால என்னுடைய லைஃப் வந்து நிறையவே மாற்றங்கள் அடைஞ்சது. அதை பற்றி இன்னும் நிறைய அடுத்தடுத்த வீடியோக்களை பகிர்ந்துக்கலாம். நன்றி.